உயிருள்ள இறைவனின் உறவினில் இணைந்திட வருவே திருக்குலமே. கயிறுகளால் கட்டி காத்திடுவார், அவர் கரங்களில் சரணடைவோம். கயிறுகளால் கட்டி காத்திடுவார், அவர் கரங்களில் சரணடைவோம். பக்கம் சாய்ந்திடுவார், பசி நீக்கிடுவார், இனி கவலைகள் நமக்கு இல்லை. பக்கம் சாய்ந்திடுவார், பசி நீக்கிடுவார், இனி கவலைகள் நமக்கு இல்லை. நம்மை அறிந்து அன்பு செய்ய ஏங்கும் நெஞ்சம் உண்டு விரைவாய் இறைக்குலமே. நம்மை அறிந்து அன்பு செய்ய ஏங்கும் நெஞ்சம் உண்டு விரைவாய் இறைக்குலமே. நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். உயிருள்ள இறைவனின் உறவினில் இணைந்திட வருவே திருக்குலமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் இந்த நாட்களில் நாம் நினைவுகூர்ந்து ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். உயிர்த்த ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் தன்னுடைய சீடர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். தோன்றுகிற ஒவ்வொரு காட்சியிலும் சீடர்கள் வலிமை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பலியிலே பங்கேற்கிற நாம் அனைவருமே உயிர்த்த ஆண்டவரை சந்திப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வலிமை பெறவும் நம்பிக்கை கொண்டு அவரை அறிவிக்கவும் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய மேலான அழைப்பினை உணர்ந்து பயணிக்க இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் நன்றி கலந்த உள்ளத்தோடு நாம் ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம்.
வாழ்வளிக்கும் அது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து கண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த கண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே,
உருவாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவமும் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவமும் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மேலும் 22 முதல் 33 முடிய. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உன் தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையை
அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 16. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரே போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரே, எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொலையை காண விடமாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை
ஆண்டவரே வாழ்வின் வழி நான் அறிய செய்வீர். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரையுள்ள இறைவசனங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரையுள்ள இறைவசனங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்து அல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையின் என்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போ அகமகிழ்வோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறைவார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று
அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கும் தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் அருட்காவலிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல்கள் நமக்கு சொல்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டு மகிழ்ந்து நம்முடைய வாழ்விற்கான அருள் பெற்று வாழ்வதற்கான அழைப்பினை இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு தருவதை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி நாம் பலமுறை கேட்டிருக்கக்கூடிய தியானித்திருக்கக்கூடிய பகுதிதான் என்றாலும் கூட மீண்டும் ஒரு முறை அதனை குறித்து சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். என் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினுடைய நற்செய்தி இயேசு எம்மாவு வழியில் சென்ற
2 சீடர்களுக்கு தோன்றுகிற ஒரு காட்சி, அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 2 சீடர்களில் ஒருவருடைய பெயர் கிளையோப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு சீடருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவர் யார் என்கிற ஆய்வு இன்றைக்கு வரைக்கும் பெரிய ஆய்வாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர் யாராக இருக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 18வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிற கிளையோப்பா என்பவரும், யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குளோப்பா என்பவரும் ஒரே நபராகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிளையோப்பாவோடு சேர்ந்து நடந்தவர் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால், கிளையோப்பாவினுடைய மனைவி மரியா என்று கூட இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனால் மரியாவுடைய பெயர் இங்கு குறிப்பிடப்படவில்லை. அப்படியானால் அந்த சீடர் வேறு யாராக இருக்க முடியும்? ஒருவேளை இந்த நற்செய்தி நூலை எழுதிய தூய லூக்காவாக கூட இருக்க முடியும். ஆனால் லூக்கா தான் வந்தாரா? அதுவும் அவர் சொல்லவில்லை. அப்படியானால் யாராக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருகிற போது, எழுதிய லூக்கா அந்த இடத்தை உங்களுக்கும் எனக்கும் விட்டு சென்றிருக்கலாம். இயேசுவோடு நடந்தவர் வேறு யாரும் இல்லை. யார்? ஒன்று நீங்களாக இருக்க முடியும், அல்லது நானாக இருக்க முடியும் என்றுதான் நாம் இன்றைக்கு தியானிக்க இந்த பகுதி நமக்கு அழைப்பு தருகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிளையோப்பாவோடு நடந்த சீடர் நீங்கள் அல்லது நான் என்று சொன்னால், இந்த எம்மாவு அனுபவம் பெறுவதற்காக எம்மாவு சீடர்கள் அல்லது எம்மாவு வழியில் அந்த சீடர்கள் சந்தித்த அதே அனுபவத்தை நீங்களும் நானும் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவமாக பெறுவதற்கான அழைப்பினை இந்த நாளினுடைய வாசகம் நமக்கு ஆழமாக சிந்திக்க அழைப்பு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த 2 சீடர்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி பேசிக்கொண்ட ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன சொன்னார்களாம்? வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றியெறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். இந்த வசனம்தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பகுதி. நம்முடைய உள்ளம் பற்றியெறியவில்லையா? மறைநூலை விளக்குகிற போது உங்களுடைய உள்ளம் பற்றியெறியவில்லையா? மறைநூலை விளக்குகிற போது நம்ம எல்லாருடைய உள்ளமும் பற்றியெறியவில்லையா? அன்பார்ந்தவர்களே, இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் நாம் நமக்குள்ளாக கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். உள்ளம் பற்றி எறிதல் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? இன்றைக்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குகிறது. ஆயுதங்களை கொண்டு அவர்கள் குண்டு வீசுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ஆயுதங்கள் விழுகிற, குண்டு எரியப்படுகிற இடமெல்லாம் பற்றி எரிகிறது. கட்டிடங்கள் பற்றி எரிகிறது. சில இடங்களிலே மனிதர்களுடைய உடலும் பற்றி எறிவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது சில நேரங்களில் நாம் நினைத்து பார்க்கிறோம். திடீரென்று காடுகள் பற்றி எரிகிறது. காடுகள், மரங்கள் தங்களுக்குள்ளாக உராசி கொள்ளுகிற போது பற்றி எரிகிறது. சில நேரங்களிலே வனத்துறையினருக்கும் இந்த ஆடு மாடு மேய்க்கிறவர்களுக்கும் இடையிலே சண்டை வருகிற போது காடுகள் சில நேரம் பற்றி கொள்ளுகிறது. அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக காடுகள் பற்றி கொள்ளுகிறது, பற்றி எரிகிறது. அதுபோலவே நாம் சில நேரங்களில் பார்க்கிறோம். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனோம்னு சொன்னால், திடீரென்று குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், நெருக்கடி, சொத்து பிரச்சனை, காவல்துறையினரால் பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வருகிறவர்கள் தங்களுடைய உடலை பற்ற வைத்துக் கொள்கிறார்கள் என்கிற செய்தியையும் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், வீடுகள் பற்றி எறிந்தால் அது அழிந்து போகிறது, காடுகள் பற்றி எறிந்தால் அது அழிந்து போகிறது, உடல் பற்றி எறிந்தால் அது அழிந்து போகிறது. உங்களுடைய உள்ளம் பற்றி எறிந்தால் என்ன நடக்கும்? உள்ளத்தை நெருப்பை கொண்டு பற்ற வைப்பதா? எப்படி நாம் பற்ற வைப்பது? உள்ளம் பற்றி எரிகிற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால்,
என் அன்பார்ந்தவர்களே, இதனை நாம் ஆழமாக சிந்திக்கிற போது ஒரு ஆன்மீக அர்த்தம், ஒரு ஆன்மீக வாழ்க்கையினுடைய புதுப்பித்தல் நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மாற்றம் நடக்கிறது. ஆகவேதான் நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று எம்மாவு சீடர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆகவே நாம் நினைத்து பார்க்கிறோம், இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, சோர்ந்து போயிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு சூழ்நிலை, அச்சம் கலந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட ஒரு சூழ்நிலை, இனி என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு விழிப்பு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் அவர்கள் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். தகப்பனை இழந்த ஒரு பிள்ளை எப்படி பரிதவிக்குமோ, தாயை இழந்துவிட்ட ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய வாழ்க்கைக்கு அடுத்து என்ன செய்வோம் என்று தெரியாமல் விழிக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சீடர்கள் அப்படியே பேசிக்கொண்டு போகிறார்கள். எருசலேமில் நடந்த நிகழ்வு உமக்கு தெரியாதா என்று அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டே செல்கிற அந்த பயணத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சந்திப்பில் இயேசு அவர்களுக்கு பலவற்றை எடுத்து கூறி அப்பத்தை பிட்டபோது அவர்கள் பேசிய வார்த்தைகள் தான் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். வழிநெடுக அவர் நம்மோடு மறைநூலை விளக்கிய போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உள்ளம் பற்றி எறிதல் என்பது அது அழிந்து போவதற்காக அல்ல, ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்பதற்காக அல்ல. உள்ளம் பற்றி எறிதல் என்பது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகிற அறிவுரையை அந்த குழந்தை கேட்கிற போது எப்படி மாறுகிறது? என் அப்பா என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கையினுடைய பாடம் இது, ஆகவே எங்கு சென்றாலும் நான் இதை மறவேன், இதை என் உள்ளத்தில் ஆழமாக பதித்து வைப்பேன். என் தாயும் தந்தையும் எனக்காக பேசிய வார்த்தைகள், எனக்காக உழைத்த உழைப்புகள், எனக்காக அவர்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய காரியங்கள், இவை எல்லாவற்றையும் நினைக்கிற போதே என் உள்ளமெல்லாம் பற்றி எரிகிறது, என் உள்ளமெல்லாம் அப்படி நினைவுகளில் நினைத்து நிற்கிறது என்று ஒரு குழந்தை சொல்லுவது போல இங்கே ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தை பற்றி எரிய செய்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு அந்த எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற நிகழ்வை நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? இயேசுவை எரித்து விடுகிறதா அல்லது என்ன சொல்லப்படுகிறது? இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிற ஆற்றல் அந்த வார்த்தைக்குள்ளாக இருப்பதைத்தான் அது சொல்லுவதை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவேதான் உள்ளத்தில் பற்ற வைக்கப்படுகிற தீ அல்லது நெருப்பு என்பது உங்களை மாற்றும், புதுப்பிக்கும், உயிரூட்டம் உள்ளதாக மாற்றும் என்பதைத்தான் இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உள்ளம் பற்றி எறிதல் என்பதனை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். மனம் என்ன செய்யுமாம்? புதிய வழியை காணும். சக்கேயு நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 1 முதல் 10 முடிய லூக்காவினுடைய அந்த நற்செய்தி பகுதி சக்கேயுனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிறது. அதில் சக்கேயு மாற்றமடைகிறார். எப்படி மாற்றமடைகிறார்? அவருடைய உடலை கழுவி கொண்டாரா? உடலில் புதிய உடை மாற்றி கொண்டதனாலா? உள்ளம் பற்றி எறிந்ததனால் மாற்றம் ஏற்படுகிறது. அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். அதுபோலதான் இன்றைக்கு எம்மாவு வழியில் சென்ற சீடர்கள் உண்மையை அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே உள்ளத்தில் பற்ற வைக்கப்படுகிற தீ என்ன செய்யும் என்றால் மனதில் புதிய வழியை படைக்கும், உண்மையை அறிந்து கொள்ள செய்யும். கடைசியாக நாம் பார்க்கிறோம், திருத்தூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் துணிச்சலோடு ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அதுதான் என்ன செய்கிறது? உள்ளத்தில் பற்ற வைக்கப்படுகிற நெருப்பு செய்கிற செயல், உள்ளத்தில் பற்றி கொள்கிற இறைவார்த்தை செய்கிற செயல் என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, அதுபோல நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், எங்களுடைய உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் அந்த சீடர்களிடத்தில் மக்கள் என்ன கேட்டார்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே என்று கேட்கிறார்கள். திருத்துதர் பணிகள் 2வது அதிகாரம் 37வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். பேதுரு பேச பேச
மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அது விவிலியத்தினுடைய பல பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் நற்செய்தி அறிவிக்கிற போது நாம் வாசிக்க கேட்கிறோம். லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பணிகளில் இந்த திருமுழுக்கு யோவான் பேசுகிற போது மக்கள் எல்லாரும் கேட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதுபோலவே எத்தியோப்பிய நிதியமைச்சன் பயணப்பட்டு போகிற அந்த காட்சியிலே பார்க்கிறோம். அவனுடைய உள்ளம் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நிறைந்து கிடக்கிறது. ஆகவே அவன் என்ன சொல்லுகிறான்? திருத்துதர் பணிகள் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். யாராவது இந்த மறைநூலை விளக்கி கூறாவிட்டால் நான் எப்படி புரிந்து கொள்ளுவேன்? அதுதான் உள்ளம் பற்றி எறிதல். அதுதான் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றம், இறைவார்த்தை தருகிற ஒரு உன்னதமான மாற்றம் என்பதை இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படியானால் உள்ளம் பற்றி எறிய என்ன செய்ய வேண்டும்? அல்லது எம்மாவு வழியில் சென்ற சீடர்கள் பெற்ற அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதனை இந்த நாளினுடைய நற்செய்தி 2 செய்திகளாக நமக்கு சொல்கிறது. வேற ஒன்றுமே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, எம்மாவு வழியில் சென்றது மீண்டும் ஒரு திருப்பலி, அவ்வளவுதான். எம்மாவு வழியில் சென்றது திருப்பலி. திருப்பலியில் என்ன நடக்கிறது? திருப்பலியில் நீங்கள் உள்ளே நுழைகிற போது இதில் பங்கெடுக்கும் பொருட்டு உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறீர்கள். பொதுவான பாவ அறிக்கை செய்யப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை விடுவிப்பாராக என்று சொல்லப்படுகிறது. அது முதல் நாம் பார்க்கிறோம். திருப்பலியில் அடுத்து என்ன நடக்கிறது? இறைவார்த்தை வாசிக்கப்படுகிறது, இறைவார்த்தை பகிரப்படுகிறது. இறைவார்த்தை வாசிக்கப்படுகிற போதும் அது பகிரப்படுகிற போதும் உங்களுடைய உள்ளம் பற்றி எறிய வேண்டும். அதுதான் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. அதன் பிறகு திருப்பலியில் என்ன நடக்கிறது? நற்கருணை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பிட்டு கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு இங்குதான் நடக்கிறது. இது வேறு எங்கும் நடக்கவில்லை. எம்மாவு வழியில் நடந்த நிகழ்வு தான். எம்மாவு என்கிற அந்த ஊரில் சீடர்கள் மத்தியிலே இயேசு செய்து காட்டிய அந்த திருப்பலி தான் இங்கேயும் இப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, இறைவார்த்தையை கேட்கிற போது உள்ளம் பற்றி எறிய வேண்டும். ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உற்று நோக்குகிற போது நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இரண்டும் நடந்து விட்டது என்று சொன்னால், எம்மாவு வழியில் சென்ற சீடர்கள் 2 பேரில் வேறு இன்னொருவர் குறிப்பிடப்படவில்லை. அது வேறு யாரும் அல்ல, நீங்கள் தான். சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். அவர் நம்மோடு நடக்க வருகிறார். அவரை அறிந்து கொள்ளவும் அறிவிக்கவும் நாம் அருள் கேட்டு மன்றாடுவோம். எம்மில் வாழும் அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறை ஆவியின் வல்லமையால் இறை விசுவாசத்தில் நடத்திட தேவையான அருளை ஒளிக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடுகிறோம். புதுவாழ்வு தந்தையே இறைவா, போர் பதட்டத்திலும் அதனால் ஏற்படும் பல்வேறு தீய விளைவுகளாலும் அல்லலுறும் அவனிக்கு நீர்தாமே நிலையான அமைதி அருளவும், எம் நாட்டில் நடக்கவிருக்கும் தேர்தலில் மக்கள் நல்லதொரு தலைவர்களை தேர்ந்தெடுத்திட தேவையான மனநிலையையும் ஞானத்தையும் தந்திரள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, இயேசுவின் இறப்பிற்கு பின் அனைத்தும் முடிந்துவிட்டதென கருதிய சீடர்களைப் போல நாங்கள் நம்பிக்கை இழந்து விடாமல்
உம்மை உறுதியாக பற்றி கொண்டு வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை திட்டத்தையும் இறைவனின் வல்ல செயல்களையும் உணர இயலாத உள்ளத்தினராக இல்லாமல் இறை வார்த்தையும் திரு அப்பமும் பிற்கப்படுகின்ற திருப்பலியில் உம்மை முழுமையாக கண்டுணர்ந்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு கேட்காமலேயே தர வேண்டும் என்று பல நேரங்களில் நாம் எண்ணலாம். ஆனால் கேட்கிற போது நமக்கு ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கிறது. ஏனென்றால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஒரு முறை கேட்கிற போது அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். ஆகவே உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வாருங்கள். இந்த மாதத்தில், இந்த விடுமுறை காலத்தில் என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான முதல் காரியம் என்ன? என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? இந்த 3 காரியங்களை மனதில் கொண்டிருங்கள். கேளுங்கள். ஆண்டவரே இதை தாரும். ஆண்டவரே இதை தந்தால் நன்றாக இருக்கும். ஆண்டவரே எனக்கு இதை நீர் கொடுத்தால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் வாழ்க்கையில் இது நடந்திராதா? எனக்கு இது கிடைத்திராதா? என் ஆண்டவர் எனக்கு இதை தந்திட மாட்டாரா? நாம் கேட்போம். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அழுகிற போது, கூக்குரலிடுகிற போது, உங்கள் தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற போது அவர் கேளாதிருப்பாரோ? ஒரு பிள்ளை தன் தந்தையிடத்திலே அப்பத்தை கேட்டால் அவர் கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற போது தம்மை நோக்கி அல்லும் பகலும் மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு அவர் தீயதை கொடுப்பாரா? அதற்கு மேலான நன்மையான ஆசீர்வாதங்களை தராமல் போவாரா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்புங்கள், நம்புங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். அவர் வேறு எங்கும் இல்லை, நம் குடும்பத்தில் தான் நம்மோடு பயணிக்கிறார். எம்மாவு வழி என்பது வேறு எதுவும் இல்லை. உங்கள் வீடுதான் எம்மாவு. நீங்கள் வாழும் இடம்தான் எம்மாவு. அங்கு நடக்கிறவர்கள் வேறு யாரும் அல்ல. கணவன் மனைவியாக பிள்ளைகளாக வாழுகிற நீங்கள் தான் அந்த சீடர்கள். உங்கள் வீட்டுக்கு இயேசு வருகிறார், உங்களோடு நடக்கிறார். இந்த சீடர்கள் அறியாதிருந்தார்கள், இயேசுதான் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆகவே அவர் அறியும் பொருட்டு அங்கே அவர்களோடு பேசுகிறார். இறைவாக்கினர் தொடங்கி இயேசு உயிர்த்தது வரை எல்லா நிகழ்வுகளையும் எடுத்து கூறுகிறார். அப்போது அந்த இறைவார்த்தை அவர்களுடைய உள்ளத்தை பற்றியெறிய செய்கிறார். அப்போது அவர்கள் ஆண்டவர் அப்பத்தை பிட்டபோது கண்டார்கள், அவரை கண்டுணர்ந்து கொண்டார்கள். எம்மாவு என்கிற வீட்டில் வாழுகிற அன்பு பிள்ளைகள் நீங்கள் இந்த திருப்பலியிலே வந்திருக்கிறீர்கள். அந்த ஆண்டவரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். இந்த இறைவார்த்தையின் வழியாக உங்களுடைய உள்ளம் பற்றி எறிய வேண்டும். இந்த அப்பத்தை பிடுகிற போது உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போது எம்மாவு வீட்டில் இருக்கிற நீங்கள் சும்மா இருக்க முடியாது. எம்மாவு சீடர்கள் என்ன செய்தார்கள்? புறப்பட்டு போனார்கள். ஆண்டவருடைய வார்த்தை இரவோடு இரவாக போய் அறிவித்தார்கள். அதுபோல எம்மாவு வீட்டில் வாழுகிற நீங்கள் அன்பில் வாழுவீர்கள், இரக்கத்தில் நிலைத்திருப்பீர்கள், மன்னிப்பதில் ஒருவருக்கொருவர் பெரியவராய் இருப்பீர்கள், விட்டு கொடுப்பதில் நீங்கள் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். எப்போது இந்த திருப்பலியிலே அப்பத்தை பிடுகிற போதும்
இந்த இறைவார்த்தையை கேட்கிற போதும் உங்களுடைய உள்ளம் பற்றி எறிந்து கண்கள் திறக்கப்படுகிற போது அப்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர்களுக்கு தருகிறார். அன்பான தகப்பனே, எங்கள் ஞான தந்தையே, எங்களை வழி நடத்துகிற தலைவரே, இதோ இந்த நாளிலே செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி, எல்லாருடைய குடும்பங்களிலும் அமைதி சமாதானத்தை தார். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று தன்னையே ஒப்பு கொடுத்த தோமாவை போல இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடுக அவர் நம்மோடு பேசி இறைவார்த்தையை எடுத்துரைத்த போது, மறைநூலை விளக்கிய போது நம்முடைய உள்ளம் பற்றியறியவில்லையா என்று அந்த சீடர்கள் பேசிக் கொண்டது போல, ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் பற்றி எறியட்டும், எங்களுடைய உள்ளம் பற்றி எறியட்டும், உமது வார்த்தையினால் பற்றி எறியட்டும், எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். உமது அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் உடலாக இரத்தமாக பருகிற போது, உண்ணுகிற போது எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆசீர்வதியும் அப்பா. என் குடும்பங்கள் எம்மாவு வீடாக மாறட்டும். என் குடும்பங்களில் நடக்கக்கூடிய பிள்ளைகள் கிளையோப்பாவும் மனைவியுமாக இருப்பார்களாக, கிளையோப்பாவும் இன்னொரு சீடராகவும் இருப்பார்களாக. குடும்பங்களில் அமைதியை தார், சமாதானத்தை தார், நல்ல எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு கொடும். பிள்ளைகள் கல்வி அறிவில் ஞானத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த விடுமுறை காலத்தில் அவர்கள் ஞானத்தோடு காலத்தை செலவழிப்பார்களாக, நல்ல பயனுள்ள விதத்தில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்களாக. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருப்பார்களாக, பயந்து வாழ்வார்களாக, உமக்கு அச்சப்பட்டிருப்பார்களாக. ஆண்டவரை அஞ்சுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதோ இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அந்த இறை அச்சமும் உம்மை தேடுகிற ஆற்றலும் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. விடுமுறை காலத்தில் நான் ஓய்வாக இருக்க போகிறேன், நிம்மதியாக இருக்க போகிறேன் என்று சொல்வதை விடும், என் ஆண்டவரை தேடப் போகிறேன், என் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறேன், என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டனர் என்று சொன்னாலே அந்த அளவுக்கான தேடுதலை நான் ஈடுபட போகிறேன் என்று என் பிள்ளைகள் தேடுவார்களாக. ஆலயம் வருகிற போது ஆலயத்திற்கு வெளியே இருப்பதை விடவும் ஆலயத்திற்கு உள்ளே என் ஆண்டவருக்கு அருகாமையிலே அவரை தொடும் விதமாக, அவருடைய வார்த்தையை கேட்கும் விதமாக, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருகும் விதமாக, இதோ நான் ஆலயத்திற்கு உள்ளே முந்த முந்த அவரை தேடுவேன் என்று சொல்லி என் பிள்ளைகள் தேடி வருவார்களாக. ஆசீர்வதியும் ஐயா, எல்லோரையும் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே உமது ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதாக. பெற்றோர் உழைக்கிற உழைப்பை ஆசீர்வதியும், நல்ல எதிர்காலத்தை கொடும். திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும். இன்னும் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்தோடு வாழுகிற குடும்பங்களிலே அமைதி சமாதானத்தை தார். நல்ல வேலை வாய்ப்பை பெருகச் செய்யும். வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் பயணப்பட்டு உழைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருப்பார்களா. சிறப்பாக ஈரான் நாடுகளிலே, இஸ்ரேல், அமெரிக்க நாடுகளிலே பல்வேறு விதமான இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் வாழுகிற பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பார்களாக. அமைதி நிலவுவதாக, உலகமெங்கும் அமைதியும் சமாதானம் இருவதாக. எம்மாவுடைய அனுபவம் எல்லா மக்களுக்கும் கிடைப்பதாக. இந்த பலியிலே செபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி, எல்லாருடைய தேவைகளை சந்தி. கண்ணீரோடு செபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை பொழுதை எங்களுக்கு தந்திருக்கிறேன். வெற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை காட்டிலும் என் ஆண்டவருடைய ஆலய முற்றத்தில் தங்கியிருக்கிற ஒரு நாளே மேலானது. செபிக்கிறோம், ஆசீர்வதி, வழிநடத்தும். இந்த பொழுதை ஆசீர்வதி. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. மேலான இரக்கமும் தயவும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
கண்ணாய் நாடும் இருப்பவரே, என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே, உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன், உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன், ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இப்பெரு மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தினை தந்திருப்பதா, அதன் பயனாக முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை போற்றுவதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து நம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது வரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்று வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித நினைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசனே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அணைப்பே உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அன்பே உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன், வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய். உன்னோடு நான் சங்கமிக்கும்
வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியராலேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு இக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: ஏப்ரல் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஆன்சலாம் நினைவு நாள். 23ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஜார்ஜ் நினைவு நாள். 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித பிடலிஸ் நினைவு நாள். 25ஆம் தேதி சனிக்கிழமை புனித மார்க்கு நற்செய்தியாளர் விழா. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று மாலை 6 மணி திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. அனைத்து இறை மக்களும் தவறாது கலந்து கொண்டு குழந்தைகளை உற்சாகப்படுத்தி வாழ்த்திட அன்புடன் அழைக்கிறோம். வருகிற மே 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விடுமுறை விவிலிய பள்ளி விபிஎஸ் நமது பேராலயத்தில் நடைபெற இருக்கிறது. பெற்றோர் தங்கள் குழந்தைகளை தவறாது அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விடுமுறை விவிலிய பள்ளி எடுக்கும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் வருகிற 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு உடையார்பட்டி வானவில் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. எனவே மறைக்கல்வி ஆசிரியர்கள் தங்களுக்குள் கலந்து பேசி பயிற்சிக்கு செல்ல ஏற்பாடுகள் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆண்டு போலவே விடுமுறை விவிலிய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மதிய உணவு வழங்க விரும்புவோர் மற்றும் கடந்த ஆண்டு வழங்கிய நபர்கள் தொடர்ந்து இந்த ஆண்டும் வழங்க விரும்பினால் தாங்கள் என்ன மாதிரியான உணவு வழங்க விரும்புகிறீர்கள் என்பதை பங்கு அலுவலகத்திலோ அல்லது மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி பிரபா அவர்களிடமோ தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகளால் நடத்தப்படும் $7 தொடக்கப் பள்ளியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான எல்கேஜி,
மாணவியர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பாக இந்த கல்வி ஆண்டு முதல் எல்கேஜி, யூகேஜி மற்றும் 1ஆம் வகுப்பில் ஆங்கில வழி பிரிவு தொடங்கப்பட்டு மாணவியர் சேர்க்கை நடைபெறுகிறது. மாணவிகளை சேர்த்து பயன்பெற பள்ளி சேர்க்கை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள ஆலய தகவல் பலகை மற்றும் பள்ளி அலுவலகத்தை அணுகவும். அன்பிய கூட்டங்கள். யோனா மண்டலம் புனித யாக்கோபு அன்பிய கூட்டம் இன்று மாலை 4:30 மணிக்கு செழுஞ்சுடர் தெருவில் வசிக்கும் திரு ஜெயராஜ், திருமதி மேரி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். எஸ்ஐயா மண்டலம் புனித மோனிகா அன்பிய கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு எண் 15 டேனியல் தாமஸ் தெருவில் வசிக்கும் திரு சேவியர் ராஜ், திருமதி லாரன்ஸ் மேரி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். எஸ்ஐயா மண்டலம் இறையடியார் பரதேசி பீட்டர் அன்பிய கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு திருமதி புனிதா முத்துராஜ் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய திரு பன்னீர் செல்வன் அவர்களின் குடும்பத்திற்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு முருகப்பெருமாள் கோவில் தெருவில் வசிக்கும் தந்தை பிரான்சிஸ் சேவியர், தாய் மேரி இவர்களின் மகள் ஆன்சி மார்டினாவுக்கும், திருச்சி மறை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் பங்கு கொட்டப்பட்டியில் வாழும் தந்தை பிரிட்டோ, தாய் இமாக்குலேட் லீமா இவர்களின் மகன் சிரில் ரொசாரியோவுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு கோரி பள்ளத்தில் வாழும் தந்தை ராஜன், தாய் மரிய ரோஸ்லின் சகாயராணி இவர்களின் மகள் மரிய ரெக்ஸ்லினுக்கும், தென்காசி பங்கு டிஎன்ஹெச்பி காலனியில் வசிக்கும் தந்தை பீர் முகமது, தாய் ரஹ்மத் பேகம் இவர்களின் மகன் சுபைர் அகமது ஷாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு திருச்செந்தூர் ரோட்டில் வசிக்கும் தந்தை ஜோசப் ப்ரூனோ, தாய் பபியோலா மேரி பவுலா இவர்களின் மகள் ஆனட் ஆசிகாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் யூதா ததேய ஆலய பங்கு நிகிலேசன் நகரில் வசிக்கும் தந்தை சகாயராஜ், தாய் மெர்சி கிருபா ஆரோக்கிய மேரி இவர்களின் மகன் பிரான்சிஸ் இக்னேசியஸ் ரூபனுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு சக்தி நகரில் வசிக்கும் தந்தை மரிய பிரான்சிஸ் சேவியர், தாய் எல் சோபிலியா இவர்களின் மகள் ஜெப லிப்ரினாவுக்கும், தாளார்குளம் பங்கு தாளார்குளத்தில் வசிக்கும் தந்தை ஜான் ஜஸ்டஸ், தாய் எலிசபெத் அன்னம் இவர்களின் மகன் மிக்கேல் வினோத்துக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவாறு இன்று மாலை திருப்பலிக்கு பிறகு நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியருடைய மறைக்கல்வி ஆண்டு விழா நடைபெறுகிறது. ஆகவே இந்த நிகழ்வில் நம்முடைய பிள்ளைகள் நிகழ்ச்சிகள் கொடுக்கிறார்கள், பரிசுகள் பெறுகிறார்கள். பெற்றோர் இதில் கலந்து கொண்டு பிள்ளைகளை வாழ்த்தவும் உற்சாகப்படுத்தவும் மீண்டுமாய் அன்போடு அழைக்கின்றேன். இன்று மாலை திருப்பலிக்கு பிறகு நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய மேடையில் வைத்து இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் அதிகமான பேர் பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்காக, பரிந்துரை கடிதத்திற்காக பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. வருகிறவர்களில் பலருக்கு பங்குச்சாமியார் யாரென்றே தெரியவில்லை. அப்படி என்றால் பங்கில் அவர்கள் எவ்வளவு பெரிய தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நாங்கள் அங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், அந்த தெருவில் இருக்கோம், அந்த தெருவில் இருக்கிறோம், அந்த தெருவெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அப்படிலாம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் கோயிலுக்கு வராதவர்களாக இருக்கிறார்கள். அது பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், திருமணம் முடித்து சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வராங்க, 2-3 வயசு முடிஞ்ச உடனே. அப்படி வரக்கூடிய பெற்றோர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக வரக்கூடிய அவர்களுடைய தாத்தா பாட்டிகளும் வருகிறார்கள். அவர்களுக்கும் பங்குச்சாமியார் தெரியாது. பெரிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி வந்து கேட்பது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஏமா நீங்கள் பங்குலேயே உங்களை பார்த்ததில்லை, பங்கில் எந்த வகையிலையும் தொடர்பில் இல்லாமல் இருக்கிறீங்க. ஃபாதர், நாங்கள் பாருங்கள், குடும்ப அட்டையை பாருங்கள்,
அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு வரணும், ஆண்டவரோடு கூட அந்த உறவில் நீங்கள் வளர்ந்துருக்கணும், பங்கில் உறுப்பினராக இருக்கிறோம் என்பதற்கான அடையாள அட்டை மட்டும் வச்சுருந்தா போதாது. நீங்கள் முழுமையான கிறிஸ்தவர்களாக இருந்து பங்கேற்கணும். எனக்கு சிஸ்டர் சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் சண்டை போடுறதுக்கும் மறுபடியும் ஒரு கடிதம் வாங்குறதுக்கும் அதுக்கெல்லாம் தயாராக வந்து நிற்கிறோம். அதுக்கு பேசுகிறதுக்கு சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் கோயிலில் வழிபாடுகளில் இதில் பங்கெடுப்பதற்கு அவர்களுக்கு அதிக ஆர்வம் இல்லை. அப்படி இருக்கிற போது எப்படி அந்த தேடுதலோடு வருகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆகவே உங்களுக்கு அருகாமையில் வாழுகிறவர்கள் அப்படி யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், உங்களோட அன்பியத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், கோயிலுக்கு போகணும், அன்பிய கூடத்துக்கு போகணும், வழிபாடுகளில் பங்கெடுக்கணும். இதெல்லாம் நாம் முழுமையான கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்க முடியும். எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. ஃபாதர் பிதாசுவன் போட்டு உட்காந்து அவங்க எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க ஃபாதர்னு சொல்லும்போது பிதாசுவன் பரிஸ்தாவின் பெயராலே அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு ஆமேனாவது சொல்லணும்ல, அதையும் ஜாமியார் தான் சொல்லணும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அதுக்கான இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரப்படாதுல்ல. அப்படி தான் நிறையா பேர் உட்காந்துருக்குறாங்க. அதனால் தயவு கூர்ந்து இதெல்லாம் எப்படி வரும்னே தெரில, எப்படித்தான் வளருவாங்கன்னு தெரில. பெரியவங்க நீங்கள் ஆர்வமாக உங்கள் பேர பிள்ளைகளுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக மன்றாடுறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க கோயிலுக்கு வர்றாங்களா வரலையா அப்படிங்கிறத நீங்கள் தேட வைக்கணும், கூட்டிகிட்டு வரணும். இல்லைன்னு சொன்னால் பெரிய கோயில் நீங்கள் வெளியவே நின்றுட்டு போயிடுவீங்க. பிரம்மாண்டமான கோயில் நீங்கள் வெளியவே அது கோபுரத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு போயிடுவீங்க. உள்ளே வந்தால் இந்த சுருவம் எது, இந்த சுருவம் எது, இது யாரை குறிக்குது, உங்களுடைய வாழ்வு எதை குறிக்குது, எதுவுமே தெரியாமலேயே நம்முடைய பிள்ளைகள் வளருவார்கள். அப்படி வளர்ந்தால் கிறிஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியை நோக்கி போகும். ஆண்டவரோடு கூடிய அந்த உறவில் நீங்கள் வளர்வதற்கு ஆலயம் தேடுதல், வழிபாடுகளில் பங்கெடுத்தல், இவை எல்லாமே முக்கியமானது தான். எதுவுமே விடக்கூடியது அல்ல. இந்த கொஸ்டின்லாம் விட்டுட்டா பரீட்சையில் உங்களுக்கு ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் படிக்க வச்சுருவாங்க. அதை மாதிரி இந்த கோயிலில் இந்த வழிபாட்டெல்லாம் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இருக்கும்னு தெரில. அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பழகி பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டும், வழிபாடுகளில் பங்கெடுக்க வைக்க வேண்டும். உங்களுக்கும் பங்கிற்குமான தொடர்பு, உறவு என்பது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்கிற போது ஐயோ பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலையே, இதை எப்படியாவது வாங்கி கொடுத்துறோங்கிற ஆசையும் நமக்கு வரும். ஆகவே தயவு கூர்ந்து அதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அனைத்து பெற்றோருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். வருகிறவர்கள் நீங்கள் உங்களுக்கு குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. வராதவர்களுக்கு நீங்கள் பார்த்தால் ஒருவேளை சந்திப்பீர்கள் என்றால், உங்கள் அன்பிய கூட்டத்தில் அப்படி நடக்கும் என்றால் நீங்கள் சொல்லி வரவழைக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் எம்மாவு வழியில் சென்ற சீடர்கள் இயேசுவை இறைவார்த்தையில் அறிந்தார்கள், அவருடைய உடலையும் இரத்தத்தை உண்டு வருகினார்கள், சும்மா இருக்கல போய் அறிவித்தாங்க. அதனால் பலியில் பங்கெடுத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு வேலை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கக்கூடாது. போய் சொல்கிறதுக்கான கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. அதுதான் நற்செய்தி பணி, அதுதான் உயிர்த்த ஆண்டவர் தருகிற பணி என்பதை நாம் அறிவோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
விளக்கே என்னை காத்திடும் ஆரணங்கே அருள் சுரந்திடும் தேன் சுனையே தாவீதின் குலமகரே இறைவனை முதலில் உனை தெரிந்தார் கடைசியில் காத்திருந்தார் இறைவனை முதலில் உனை தெரிந்தார் கடைசியில் காத்திருந்தார் மறையவர் புகழும் மாமணியே கரை சேர்ப்பதுவே உன் பணியே தாவீதின் குலமகரே ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே என்னை காத்திடும் ஆரணங்கே அருள் சுரந்திடும் தேன் சுனையே தாவீதின் குலமகரே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.